சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் எல்லைகளை உமக்கு என்னை கேளும். சொல்லுங்க எல்லாரும், கேளுங்கள் அப்படின்னு ஆண்டு நிறைய வசனங்கள் சொல்றார். கேளுங்கள், அப்பொழுது உங்க சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. கேட்கிறவங்களுக்கு கொடுப்பாராம். பிதாவில் குமாரன் மகிமைப்படும்படியாக அதெல்லாம் செய்வேன்னு சொல்றாரு. கேட்க வேண்டும். அப்ப ஆண்டு என்ன கேட்க சொல்றாரு? நீ ஜாதிகளை கேள், ஜனங்களை கேள், எல்லைகளை கேள். அல்லேலூயா. நல்ல ஒவ்வொரு ஏரியாக்களை சென்று அப்படியே பிரேயர் வாக் போய் ஜனங்களை தாங்கப்பா, ஜனங்களை தாங்கப்பா, ஜனங்களை தாங்காண்டவரே, குடும்பங்களை தாங்காண்டவரே, இதில் எல்லை எங்களுக்கு இடங்களை தாங்கப்பா, எங்கள் ஜனங்களுக்கு வேண்டிய இடங்களை தாங்க, சபைக்கு வேண்டிய இடங்களை தாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பிரேயர் சென்டர் இருக்கணும். அந்த ஏரியா ஜனங்கள் வந்து அங்கே ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்படி தாங்கன்னு உலாவி உலாவி ஜெபிக்கிறவங்களா மாறணும். அல்லேலூயா. எனக்கு நடக்க கத்த சொல்லி கொடுக்குறார். நீங்கள் நடக்க முடியலன்னு சொல்கிற வரைக்கும் நடக்க முடியாமல் தான் நம்ம இருப்போம். நல்ல கவனிங்க. நடக்க முடியலன்னு சொல்கிறீங்க கால் வலிக்குன்ட்டு, இப்போ வரைக்கும் கால் வீட்டிலேருந்து சரியாயிடுச்சா? அது ஆகாது. எப்படி ஆகும்? வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் வலிகள் வேதனைகள் கூடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த வலி வேதனையோடு நீங்கள் தேவனுக்கும் செயல்பட்டு பாருங்க. அந்த பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவள் பேதுருவின் மாமியை தொட்டபோது அவள் ஜுரம் என்ன செஞ்சுதா? அவளை விட்டு நீங்கிட்டு. அப்ப என்ன செஞ்சாவ? சந்தோஷம் ஏசப்பா, எங்க வீட்டுக்கு வந்து என்னை சுகப்படுத்துறீங்களே ஏசப்பா, தேங்க்யூ ஜீசஸ். போய் படுத்து தூங்க போனாளா? என்ன செஞ்சா? எழுந்து வேலை செஞ்சா. சுகந்தாரும் சுகந்தாரும் சுகந்தாரும். நீ எழுந்து என்ன செய்வ? எழுந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களை கர்த்தர் பலப்படுத்தினால், சுகப்படுத்தினால், வியாதியை சுகப்படுத்தி உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்தால் நீங்கள் தேவனுக்கு என்ன செய்வீர்கள்? கஷ்டத்தின் நாட்களில் கூட ஜனங்கள் கர்த்தரை தேடி வரலன்னு நிறைய அங்கலாய்ப்பு எங்க உள்ளத்துல உண்டு. கர்த்தர் சமூகத்துக்கு வராம விடுதலை கிடையாது. பல ஆயிரம் குடும்பங்களை எங்க கண்ணால பார்த்துருக்கிறோம். ஜெபங்களை வந்து ஜெபித்து 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 எத்தனை ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஜெபத்தை அசட்டை பண்ணின குடும்பங்கள் இன்னமும் அப்படிதான் இருக்கிறாங்க. வருஷம் கடந்து போகிறது, நான் அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன துளிர் கூட வரல. காரணம் என்ன? கர்த்தரை நம்பி வருவதில் இருக்கிற அசட்டைகள். உங்க குடும்பத்தில் இருக்க சூழ்நிலைக்கு நீங்க சபையே கதின்னு கிடக்கணும். வந்து நீங்க விடுதலை ஆக்கலனா எனக்கு நான் போகமாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு வந்து கடக்க வேண்டிய நபர்கள், ஜெபம் எது நடந்தா எனக்கு என்ன அப்படின்னும் இருக்கிற நிலைமைகள் இருக்கும்போது எங்கிருந்து கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார்? ஹல்லேலூயா. கர்த்தரை தேடினால் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற சோர்வுகள் வீட்டிலே இருந்ததுனால உங்க கடன் பிரச்சனை மாறிடுச்சா? உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க சரி பண்ணிட்டீங்களா? ஒருத்தர் சொல்லுவார், ஏன் இந்த வாரம் சர்ச்சுக்கு வரல? ஃபர்ஸ்ட் சில பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டேன். எப்போ பார்த்தாலும் அவர் வாயை திறந்தாலே நான் சரி பண்ணிட்டேன், நான் சரி பண்ணுவேன், நான் சரி பண்ணிட்டேன். இந்த ரெண்டு தான் சொல்லுவார். ஆனால் இப்போ வரைக்கும் பிரச்சனை அவரை தொடர்ந்து பிடிச்சிட்டு தான் இருக்குது. ஏன்னா இவங்க தன்னால் சரி பண்ண பார்க்குறாங்க. அது முற்றிலும் என்ன செய்ய மாட்டேங்குது? மனுஷனுடைய காரியங்கள் குறை உள்ளவைகள் தானே. அல்லேலூயா. அதான் தாய் சொல்கிறேன், நான் அவராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், கர்த்தராலே நான் மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. அவரால் நான் விடுதலை ஆவேன்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு ஆண்டுடைய அபிஷேகம் மேலே வந்து நீங்க அவரால் விடுதலை ஆவீங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கேட்க சொல்லுகிறார். அதில் இருக்கிற ராஜாக்களுடைய தடைகளை மாற்ற விரும்புகிறார். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல என்ன பண்றார்? அவரு அதை உடைத்து போடுகிறார். என்ன? அந்த ஆளுகை, சத்துருடைய ஆளுகைகளை அவர் உடைச்சு போடுறாரு. இப்படிலாம் செய்து இப்பொழுதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமி நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவரை
அல்லேலூயா. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். நான் சேவிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னை அழைத்த தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுற பயம் ரொம்ப முக்கியம். பயம், மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். அப்போ நீ மனுஷனுக்கு பயப்படுவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதல். அப்படி கர்த்தருக்கு பயந்தினா யார் இருக்கா இல்லை, பொண்டாட்டி பிள்ளை அம்மா அப்பா யார் என் பக்கத்தில் இருக்காங்களோ இல்லையோ, நான் பரிசுத்தமா வாழுவேன். அல்லேலூயா. ஐயோ எங்கள் அப்பா இருக்காங்க, ஐயோ எங்கள் அம்மா இருக்காங்க, ஐயோ பாஸ்டம்மா, அது மட்டும் அது இல்லை. அதுக்கு மேலே ஒருவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். என்னை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். யாருக்கு பயந்து வாழணும்? என்னை பார்க்கிற ஒருவர். 2 கண்ணு என் மேலே எப்போதும் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் சண்டை போடும்போதும், கெட்ட வார்த்தை பேசும்போதும், தூஷண வார்த்தை பேசும்போதும், ஒருத்தங்களை குறித்து நல்ல அவதூறாக பேசும்போதும், கோல் மூட்டும் போதும், என்னடா தெரியுமா என்று நீங்கள் பயட்டியை மடித்து கட்டும் போதும் ஒரு 2 கண்ணு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது. கவனமாக இருக்கணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கவனமாக இருங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை குறித்தும் சபையை குறித்தும் ஊழியக்காரங்களை குறித்தும் தேவ ஜனங்களை குறித்தும் அவதூறாய் பேசும்போதும் கவனம். கர்த்தர் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் வானத்திலே இருக்கிறாய், நீ பூமியிலே இருக்கிறாய். உன் வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? வா இருக்கு, நீ என்னத்தெல்லாம் பேசலாமா? அது என் பொண்டாட்டிட்டு தான் பேசுகிறேன். உன் பொண்டாட்டிட்ட பேசினாலும் கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வார்களாம், கர்த்தர் என்ன செய்வாராம்? என்ன பேசுகிறோம்? தனியாக இருக்கும்போது கூட என்ன பேசுகிறோம்? கர்த்தர் கவனித்து கேட்கிறார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். நீ மனுஷனுக்கு பயந்து பயந்து வாழ்ந்தீனா அந்த மனுஷனாலேயே உனக்கு வேட்டு வரும். ஆனால் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா அல்லேலூயா, அது ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுற ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற நீதிமான் செழிப்பான். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பயப்பட இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. சங்கீதம் 128 தான் நல்லா எடுத்து வச்சுக்கணும். கர்த்தருக்கு பயந்தா அந்த குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் தலை தோங்குகிறதா இருக்கிறது. அவளுடைய மனைவி வீட்டோரங்கள் என்ன செய்வாளாம்? கனித்தரும் திராட்சை விட்டுட்டு ஓடிட மாட்டா. அல்லேலூயா. ஆமாம். இப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க நினைப்பு வேறு சிலருக்கலாம். சில புண்ணியவான்கள் புண்ணியவதிகள் வீட்டில் உட்காந்து இருக்குது, பரவாயில்ல, கர்த்தருக்கு சோத்திரம். இல்லை வச்சுக்கோங்க, நெருக்கதியாக ஓட்டுட்டு ஓட வேண்டியதான். அன்றைக்கி ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு நல்லா ஏஜ் தான், சண்டை போட்டுட்டு நான் வீட்டை விட்டு போகிறேன்னு வெளியே வந்து நிற்கிறாங்க. நாங்கள் போய் நின்றுட்டோம். ஒன்றுமே பத்திரின்னு முழிக்கிறாங்க. அல்லேலூயா. சிலரோடு வாழ்றது கஷ்டம்தான், அப்புறம் என்ன செய்ய? ஆனாலும் ஆண்டட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை கர்த்தர் நீரூற்றாய் மாற பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்கள் மனைவி ஆசீர்வாதமாக இருப்பாங்களாம், ரெபெக்காளை போல. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க ஒளிவுமர கன்றுகளை போல செழித்து இருப்பாங்க. உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் வைப்பார் அவர்களை. அல்லேலூயா. உன் சந்ததியை நீங்கள் காண செய்வார் ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததினால என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவங்க பிள்ளைகளை கர்த்தர் தலைக்கும்படி செய்தாராம், குடும்பத்தை தலைக்கும்படி செய்தார், சந்ததியை தலைக்கும்படி செய்தார். ஆமென். அல்லேலூயா. ராஜாவின் தீவிரமான கட்டளை வந்தால் கூட அவங்க தேவனுக்கு பயந்தாங்க. நீங்க யாருக்கு பயப்பட போறீங்க? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறதுல ஒரு பயம், ஆராதனைனா ஒரு பயம் இருக்கணும் நமக்குள்ள. நிர்விசாரம் வந்துடக்கூடாது. ஆராதனைக்கு நேரத்துக்கு வந்து பழகணும். கர்த்தர் வந்துடுவாரே, கர்த்தர் எனக்கு முன்னாடி வந்து நிற்பாரே சொல்றாருல்ல, நான் உனக்கு முன்பதாக அந்த கண்மலை மேல் போய் நிற்பேன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆராதனை என்பது நமக்குள்ள அந்த ஒரு ஒழுங்கு, இந்த பயபக்தி நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார்.
பயத்தோட கர்த்தரை சேவிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. வாசிங்க பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நீங்கள் எதெல்லாம் பயத்தோடு இருக்கணுமா, நல்ல கவனிங்க, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடு இருங்கள். ஹல்லேலூயா. அப்பாடா, நான் தான் ரட்சிக்கப்பட்டாச்சே, அவ்வளோதான், ரட்சிக்கப்பட்டது என்ன வேணா செய், ஆண்டவர் உன்னை அப்படியே தூக்கி கொண்டு போய் பரலோகத்தில் போட்டுருவார் அப்படின்னு யாராவது உங்களுக்கு பொய்யா உபதேசம் பண்ணினாங்கன்னா ஏமாந்து போகாதுங்க. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு அப்புறம்தான் நிறைய விஷயமே இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நீ ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். உன் ரட்சிப்பு நடுவழியில் போயிடக்கூடாது. உன் ஓட்டத்தை நீ முடிக்க வேண்டும். அந்த எண்டை போய் தொடணுமா. நேற்று ஒரு செய்தி கேட்டுட்டு இருந்தேன். ஒரு மாரத்தான் ஓட்டத்தில் ஒருத்தர் 2 காலும் சரியாக நடக்க முடியாத ஒருவர் 2 ஸ்டிக்கை வச்சு ஓடுறார். மீதி எல்லாம் நல்லா கால்கள் வச்சு நல்லா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் அவரை டிஸ்கரேஜ், நீ மாரத்தானில் போய் ஓட முடியுமா, நீ எப்படி ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவர் ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவர் சொன்னாரா, நான் முதலில் போய் ஜெயிப்பது என் நோக்கம் அல்ல, அந்த இலக்கை போய் அடைவது தான் என் நோக்கம் என்று சொன்னாரா. ஹல்லேலூயா. 4 காலால் ஓடுறாருங்க, 2 கால் 2 ஸ்டிக்கு, அப்படியே கால் ஒரு மாதிரி பெண்டாகி தான் அவர் நடக்கிற மனுஷன். அவர் அதை வைத்து ஓடுகிறார். உன் ஓட்டத்தை நிறைவு செய்வதுதான் உன்னுடைய லட்சியமாக இருக்கணுமே தவிர முதல்ல போவது அல்ல இங்கே ஆவிக்குரிய ஜீவியத்தில். ஹல்லேலூயா. அது ஓட்ட பந்தயத்தில் முதல்ல போகிறது. இங்கே அந்த முடிவு லக்கு, உங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த லக்கை போய் அடைவது தான் நம்முடைய லட்சியம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் லக்கை அடைகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கர்த்தர் கிரீடத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். உலகத்தில் தான் முதல் ஃபஸ்ட்டு பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் லக்க அடைகிற எல்லாருக்குமே ஆண்டு கிரீடத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்பு அங்கே போய் முடியணும், எண்டில் போய் முடியணும். என்னது, ஒன்று என் வாழ்க்கையுடைய எண்டாக இருக்கலாம், என்னென்ன பரலோக ராஜ்யத்தில் போய் சேருவதான் அந்த எண்டு. ஹல்லேலூயா. அந்த வழியில் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் எழுந்து போய்விடக்கூடாது. ரட்சிப்பை இழந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பரலோகம் கிடையாது. ரட்சிப்பை அனுதினமும் நம்ம என்ன செய்யணுமா, நிறைவேற பிரயாசம். அதுக்கு என்ன பிரயாசம்? ரட்சிப்பு நிறைவேற டெய்லியும் ஜெபிக்கணும், டெய்லியும் பைபிள் வாசிக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், பரிசுத்தமாக வாழணும், பாதையை சரிப்படுத்தணும், அவருக்கு பிரியமில்லாத பாதையை விட்டு விலகணும், பிரியமில்லாத எண்ணங்களை விட்டு விலகணும், இருதயத்தை சுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் என் இருதயத்தை நான் பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன எனக்குள் சொல்லுகிறார், என்னை மாற்ற சொல்லுகிறார், நான் எப்படி நடக்கணும்னு சொல்லிக் கொடுக்கிறார், பேசுகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எனக்கு சகோதரி எவ்வளோமா பைபிள் படித்தேன், 5 அதிகாரம் படித்தேன். 5 அதிகாரத்தில் கர்த்தர் உங்களை என்ன பேசினார் தெரியல. 5 அதிகாரம் படித்த பிள்ளைக்கு கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? தினந்தோறும் உன் தெய்வம் உன்னோடு கூட பேசுகிறாரா? தினந்தோறும் பேசுகிறாரா? தினந்தோறும் பேசுகிறாரா? ஹல்லேலூயா. பிள்ளைங்க எங்கேயா ஹாஸ்டலில் இருப்பாங்க, வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, பிள்ளை பேசலைன்னா எப்படி இருக்குதுல்ல, என் பிள்ளை பேசலை, என் பிள்ளை பேசலை, என் பிள்ளை பேசலை, என் பிள்ளை பேசலை, என் பிள்ளை பேசலை. கணவர் எங்கேயோ எங்கேயோ தங்கி வேலைக்கு போயிருப்பார், அவர் ஃபோன் அடிச்சுக்க மாட்டார். இந்த மனுஷன் ஃபோன் பண்ணுறாரா பாரு, இந்த மனுஷனுக்கு புத்தி இருக்கா பாரு, என்னை தேடுறாரா பாரு, என்னெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல. கர்த்தர் என் கூட பேசுகிறாரா? ஹல்லேலூயா. அதுதாங்க ரட்சிப்பின் அனுபவம். உன் ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படு என்றால், நான் அனுதினமும் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கிற ஆளா இருக்கணும், என்னோட தேவனுடைய இணைப்பு இருக்கணும். அவருடைய சத்தத்தை நான் கேட்க, அவர் பேச நான் கேட்பேன். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். ஹல்லேலூயா. அவர் எங்கேயோ இருக்கிறார், நான் எங்கேயோ இருக்கிறேன். ஏறி வச்சா கூட எட்டாதல்ல, அவர் எனக்குள் இருக்கிறார், அவர் எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் அனுபவத்தில் நீங்க பயத்தோடு அதை காத்துக்கணுமா? ரட்சிப்பை சிலர்லாம் உலக நன்மைக்காக தூக்கி எறிஞ்சிருவாங்க, உலக மனுஷனுக்காக தூக்கி எறிஞ்சிருவாங்க.
அல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேற உங்களுடைய பிரயாசம் என்ன? ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக ஓடணும். உங்கள் வாழ்க்கையின் பிரயாசம் என்ன? அதுக்காக ஊழியம் செய்யணும், உழைக்கணும், தேவனுக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருந்தீங்கன்னா தான் அந்த ரட்சிப்பின் பிரயாசம் நடந்து கொண்டே இருக்கும். இல்லைன்னா அது என்ன செஞ்சிடும்? அது அவ்வளோதான், அது அப்படியே சாம்பலாகி போயிடும். அந்த கட்டை எரியும்படிக்கு தொடர்ச்சியாக மேலே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? கட்டையை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் லைஃப்பில் ரட்சிப்பை எழுந்து போகாமல் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. எபிரேயர் 4:1-2 வாசிங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஒருவனும் பின்வாங்கி போகாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. பாருங்க, எதுக்கு பயந்திருக்கணுமா? அவருடைய சுவிசேஷ வசனத்துக்கு. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானானால், பின்வாங்கி போக காணப்படாதபடிக்கு பயந்திருக்கணும். ஐயோ, நான் பின்வாங்கி போயிடக்கூடாது. நான் எங்கே போயிடக்கூடாது? நிறைய பேர் பின்வாங்கி போறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. இந்த காலங்களில் ரொம்ப ஈஸியாக பின்வாங்கி போயிடலாம். மனுஷ சத்தம் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்குது. பின்வாங்கி போகிறதுக்கு ஒரு சின்ன போகிற வழியில் ஒரு வாத்தியை போட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் அப்படியா 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 அப்படியாம்பீங்க, அவங்க ஆத்மா விழுந்து போயிடும். பின்வாங்கி போகிறதுக்கு நிறைய சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் நீ பயந்துரு. ஆண்டவரே, என் ஆத்மா என்ன செய்யக்கூடாது? நிற்கிறேன் என்று சொல்லுகிற நான் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையா இருக்க கடவுள். நான் நிற்கிறேன்ல, கிருபையினால நிற்கிறேன்ப்பா, இரக்கத்தினால் நிற்கிறேன்ப்பா, எனக்கு பலன் கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. பின்வாங்கி போகக்கூடாது. அந்த பின்வாங்குகிற அனுபவம், பின்னிட்டு பார்க்கிற அனுபவம், பின்வாங்கி போயிட்டாங்க. அந்த சோதம் குமார பட்டணத்தில் 2 பெண் பிள்ளைங்களை நல்லா வளர்த்துருக்குறாங்க. லோத்தின் மனைவி, அப்படிதானே? அந்த ஊரே அழிஞ்சுதுங்க, அந்த குடும்பம் அழிஞ்சுதா? அப்போ அந்த பெண் எவ்வளோ அழகாக அந்த பெண்ணை வளர்த்துருக்கிறா. மெல்ல லோத்து மனைவியை கெட்டவ ஆச்சு, பின்னாடி திரும்பி பார்த்தா அப்பா அப்படின்னு என்னலாமனு பேசுகிறேன் தானே. 2 பொம்பளை பிள்ளைய சூப்பராக வளர்த்துருக்கிறா. அந்த சோதம் குமார பட்டணம் பொல்லாத அசுத்த பாவங்கள் நிறைந்த பட்டணம். கர்த்தருடைய கோபாக்கினை வந்து ஊற்றக்கூடிய அளவுக்கு அந்த பட்டணம் எவ்வளோ ஒஸ்டாந்துருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட இடத்துல கூட தன் பிள்ளைகளை அருமையாக வளர்த்தாள் அந்த பெண். நமக்கு நிறைய பெண்களும் அப்படி இருக்கிறோம், நிறைய பேரண்ட்ஸ் அப்படி இருக்கிறோம். ஆனால் அவளுக்குள் இருந்தது என்ன தெரியுமா? பின்னிட்டு பார்க்கிற அனுபவங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிற சில பழைய சுபாவங்கள், பழைய பாவங்கள், பின்னாடி பார்க்கிறது. கர்த்தரை முன்னோக்கி பின்னோக்கே நான் சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்ன. அப்ப என்னது? உலகத்தை பின்னாடி பார்க்கிறது. உலகத்தை பார்த்தோம், தொலைஞ்சோம். உலகத்தின் இச்சையின்படி நடக்காமல், உலகத்தினால் உண்டான கேட்டுக்கு தப்பி உலகத்தை பின்னாடி திரும்பி பார்க்குறீங்களா? எவ்வளோ இருக்குது உலகத்தில், இப்படி இருக்குது அப்படி இருக்குது. நிறைய போல யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் உலகத்தை பின்னாடி பார்க்குறது அவ்வளோ இஷ்டம். அதெல்லாம் இருக்குமா? இப்படி இருக்குது, அதெல்லாம் செய்யலை, இப்படி செய்கிறீங்க. உலகத்தை பார்த்து ஏமாந்து போகிற இந்த கால ஜென்ரேஷன். ஹல்லேலூயா. இந்த லோத்தின் மனைவி பின்னிட்டு உலகத்தை பார்த்துட்டாங்க. அதெல்லாம் என்னன்னா ரட்சிப்பை இழந்துட்டாங்க. இன்னைக்கு உங்கள் ரட்சிப்பை இழக்காதபடிக்கு பின்னிட்டு பார்க்காதுங்க. ஹல்லேலூயா. எதெல்லாம் விட்டுட்டு வந்தோமோ அதை நஷ்டமும் குப்பையமாக எண்ணணும். ஐயோ, விட்டுட்டு வந்தனே அப்படி சொல்லிட்டே இருக்கக்கூடாது. விட்டதெல்லாம் நஷ்டம், விட்டதெல்லாம் குப்பை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? நான் கர்த்தருக்கு பயந்து அவரை நோக்கி நான் போய்கொண்டே இருக்கணும். சிலுவையின் முன்னே, சிலுவையை பார்த்து ஓடணும். வேறு யாரும் அக்கம் பக்கம் பார்க்காதுங்க. பின்னாடி பாருங்க, லோத்து பின்னாடி பார்க்கல, மனைவிதான். மனைவியை பின்னாடி பார்த்துருந்தானே என்ன இருக்கும்? சொல்லுங்க, என்ன இருக்கும்?
ஐயோ என் வீட்டுக்காரரு, என் மனைவி, பின்னாடி பார்த்தா அவ்வளோதான். மனைவி போல் அங்கே மனைவியை தாண்டி ஒரு 10 அடியில் அப்பா அங்கே நின்று இருப்பார். பிள்ளைங்க ஐயோ எங்கள் அம்மா அப்பா, பின்னாடி பார்த்தா என்ன இருக்கும், அங்கே பிள்ளைங்க 4 பேரும் உப்பு துணா நின்று இருப்பாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அந்த சூழ்நிலை அந்த காலத்தில் தன் ஆத்மாவைத்தான் ஒரு ஆள் தப்பிவித்து கொள்ள முடியுமே தவிர தன் பிள்ளைகளாவது தன் குமாரனையாவது குமாரத்தியாவது தப்பித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. சில அநேகர் வந்து தன் பிள்ளைகளுக்காக எங்ககிட்ட சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த தேவனுடைய நாள் வரும்போது நம்ம ஆத்மாவுக்கு தான் நம்ம உத்தரவாதம் சொல்ல முடியும். அல்லேலூயா. உங்க கணவர் எல்லாம் அன்பான மனைவிக்கு உத்தரவு சொல்ல முடியாது. கணவனுக்கு மனைவி வந்து உத்தரவு சொல்ல முடியாது. தனித்து தேவ சமூகத்தில் நிற்போம். என் கணவர் சர்ச்சுக்கு ஒழுங்கா வரல, அதான் நானும் வரல. என் மனைவி ஒழுங்கா ஜெபிக்கல, அதான் நானும் ஜெபிக்கல. யாரை குறித்து நீங்க அங்க சொல்ல முடியாது. உங்களை குறித்து மட்டும்தான் நீங்க சொல்ல முடியும். அதனால அவங்க ஆத்மா தப்பி வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஜெபத்துக்கு விட மாட்டேங்கிறாரு, ஜெபத்துக்கு எங்கள் வீட்டை விட மாட்டேங்கிறா என் பொண்டாட்டி, ஆண்டருக்காக ஊழியம் செய்ய விட மாட்டேங்கிறா அப்படின்னா உங்கள் ஆத்மாவை நீங்கள் தான் தப்பு வைக்கணும். தேவ சமூகத்தில் வந்து எந்த கணவனோ எந்த மனைவியோ வந்து சப்போர்ட் பண்ண வர முடியாது. இந்த பூமியில் தான் எல்லாம். அல்லேலூயா. என் ஆத்மா பின்வாங்கி போவேனானால் கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்க மாட்டார். பின்வாங்கி போகிற ஆத்மாவாக இருக்கா நம்ம ஆத்மா? அல்லேலூயா. பின்னோக்கே நான். அல்லேலூயா. பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு நான் பயந்து இருக்கணும். என்னை பின்னாடி தள்ளுகிறது என்ன? என் லைஃப்பை பின்னாடி திரும்பி பார்க்கிறதை விட்டு நான் மனம் திரும்பணும். நீங்கள் எங்கெல்லாம் பின்னாடி அடறி போறீங்க பாருங்க. அல்லேலூயா. அதை விட்டு மனம் திரும்புங்க. லோத்து முதல்ல பின்னாடி திரும்பிட்டான், பச்சை பசையாக பார்த்து திரும்பிட்டான். அங்கே போனால் நல்லா கிடைக்கும், இங்கே போனால் அது கிடைக்குது, இங்கே போனால் இது கிடைக்குது. எத்தனை ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு உலக நன்மைக்காக போனவர்கள் உண்டு. பின்வாங்கி போனா என் அவங்க மேலே பிரியமாக இருக்க மாட்டார் ஆண்டவர். இல்லை 2ஆம் வசனம் பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்குது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஏன் உள்ள வசனம் இல்லை? ஏன் பின்வாங்கி போறாங்க? வசனம் உள்ள இல்லை. வசனம் இருந்தா யாரும் பின்வாங்கி போக மாட்டாங்க. அல்லேலூயா. விழுந்துட்டாங்க சொல்றாங்க பார்த்தீங்களா? வசனம் உள்ள இருந்தா யாரும் விழ மாட்டாங்க. வசனம் உள்ள இருந்தா பரிசுத்தமா தன்னை பாதுகாத்து கொள்வாங்க. ஐயோ பரிசுத்தத்தில் நிற்க முடியலையேன்னு சொல்லுகிற சிலர் உண்டு. அவங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை தெரியுமா? நீ வசனத்தில் நிலைச்சு நின்னுப்பார், பரிசுத்தத்தில் நிலைச்சு நிற்ப. அல்லேலூயா. வசனத்தில் நீங்கள் நிலைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். வசனத்தை விட்டுட்டீங்கன்னா நான் எப்படியாவது நிற்க பார்க்குறேன், நிற்க முடியாது. சூழ்நிலைகள் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கும், நிற்க முடியாது. வசனத்தை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் காலோண்டி நிற்க பண்ணுவார் உங்களை ஆண்டவர். ஹல்லேலூயா. சுவிசேஷத்துக்காக நில்லுங்க. அப்படியே விசுவாசம் இல்லாமல் போயிட்டா ஒரு வசனமும் கிரியை செய்யாது. விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எந்த மட்டும் நான் உங்க கூட இருப்பேன். நீங்கள் விசுவாசத்தில் யாரா மாறணும்? விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறணும். அல்லேலூயா. எல்லாம் கை வைத்து ஜெபம், ஆண்டவரே நான் விசுவாசத்தில் வல்லவங்களாக நான் மாறணும்ப்பா. எனக்குள்ள அவிசுவாசங்கள் மாறட்டும், உலக காரியங்கள் மாறட்டும். எனக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணுவீராக. ஹல்லேலூயா. அதனால விசுவாசம் இல்லாதனால் என்ன நடக்குது? கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படலை. ஏன்? எவ்வளோ வசனம் கேட்குறோம், எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படுகிறோமா? அது பிரயோஜனப்படலை. காரணம் என்ன? அந்த நிலம் நல்ல நிலமாக இல்லாததுனால வசனம் விழுந்து முளைக்கலை. சிலருடைய நிலம் வழிப்போக்கனை போல, சும்மா வந்து உட்காந்தேன் சர்ச்சில், அவ்வளோதான், வழிப்போக்கன் மாதிரி. எவ்வளோ வசனம் வந்தாலும் பறவைகள் கொத்தி கொண்டு போய்விடுது, சாத்தான் எடுத்துகிட்டு போயிடுறான். சிலருடைய நிலம் கல் மாதிரி கொஞ்சோண்டு தான் மண் இருக்குது மேலே,
இந்த வசனம் வளர்ந்து கனி கொடுக்க முடியல. சிலருடைய நிலம் முள், எப்போ பார்த்தா உலக கவலை, அந்த லௌகிக துக்கம், பிரச்சனை, அது இது அதெல்லாம் நெருக்கி போட்டு வசனங்கள் பலன் தராமல் இருக்குது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ, ஹல்லேலூயா, வசனங்களை கேட்டு அவங்க பலன் கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. என்னுடைய இருதயம் நல்ல நிலமாய் மாறட்டும். எத்தனை விரும்புறீங்க? ஜோமனுக்கு பார்க்கலான்ட்டு என்னுடைய நிலத்தை கர்த்தர் நல்ல நிலமாய் மாற்றி கொடுப்பீராக. ஹல்லேலூயா. இல்லை கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள வரணும். கர்த்தாவே கிருபை தருவீராக ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ரட்சிப்பு நிறைவேறே நான் பயத்தோடே நான் வாழ கிருபை செய்வீராக ராஜா. எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மனவாட்டி சபையை தேவன் ஆசீர்வதிப்பீராக ராஜா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கேட்ட வார்த்தை நீங்கள் வாழ உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.